வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரீஸ்ல பார்க்கலாம். ஸோ அதில் பார்ட் 1 இன்னைக்கு அதாவது ஒரு சில சீரீஸ் மாதிரி போட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் செக்ஷன் ஏ செக்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டேட் த மீனிங் ஆஃப் காஸ்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு இல்லையா, எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் ஏ அப்படின்ற பொழுது மொத்தமாக 12 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த 12 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 to 2 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுத்தாகணும். ஸோ இப்போ ஸ்டேட் த மீனிங் ஆஃப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மீனிங் அது, இட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் டிட்டர்மினிங் த காஸ்ட். அந்த மாதிரி எழுதினாலே நமக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். கீ ஆன்சர் இது. வாட் இஸ் அ காஸ்ட் சென்டர்? It is a department or function that costs your business money to run but doesn't generate any direct revenue. Next, write a note on unit costing. It is the price a business pay for each unit of a product or service when buying, selling or storing it. அதுக்கப்புறமா define cost sheet. It is a statement that shows the various components of total cost for a product and shows previous data for comparison and finding the ideal selling price of a product. Next, what is cost quotation? So it's a document of setting out the estimated cost for supplying the goods or services. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி கொட்டேஷன் தான் கேட்போம் இல்லையா, அந்த கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்ம காஸ்ட் ஷீட்டில் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் அதுக்குண்டான மீனிங் இது. நெக்ஸ்ட்டு ஃபிஃபோ அப்படின்னா என்னன்னாக்கா க்ளோசிங் இன்வென்ட்ரி, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றது தான் இதோட ஆக்சுவல் மீனிங். ஸோ இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி அப்படின்ற பொழுது என்னன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அடுத்தபடி அந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி ஃபஸ்ட்டு வந்ததை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஏரியாவுக்கு போகும். அப்போது ஃபஸ்ட் இருக்கிறத முடிச்சிட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கோ அதுதான். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியலில் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்கும்பொழுது க்ளோசிங் இன்வென்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது லேட்டஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபிஃபோ. அதே மாதிரி பர்பச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு தேதியில் எவ்வளோ அப்டுடேட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வேல்யூ ஆஃப் அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி என்ன டைமில் வந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணாங்க, இஷ்யூ பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இது எல்லாமே இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறது வந்து பர்பச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம். அடுத்தது ஸ்டேட் த மீனிங் ஆஃப் ஐடில் டைம் அப்படின்னா ஐடில் டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா இருக்கிறது, அதாவது ஒர்க் டைமில் எம்ப்ளாயீஸ் மெஷின்ஸ் எந்த ஒர்க்கையுமே பார்க்காம எதுவுமே ப்ரொடக்டிவ் ஒர்க்காக பார்க்காம இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஐடில் டைம். அந்த ஐடில் டைமுக்குமே வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல கம்பெனி பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்? இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னாக்கா டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ், சேலரிஸ் கிவன் டு த எம்ப்ளாயீஸ், இது வந்து நேரடியாக வந்து என்ன ஆகாது அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் வரல, பட் என்ன ஆகுதுன்னா சப்போர்ட்டிங் சர்வீசஸில் வரும். தென் வாட் இஸ் வேரியபிள் ஓவர் ஹெட் அப்படின்னாக்கா ஓவர் ஹெட் அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ் தான். வேரியபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் அந்த ப்ரொடக்ஷனுக்கும் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் ஓவர் ஹெட். ஓகேவா? தென் கிவ் த மீனிங் ஆஃப் ஓவர் அப்சார்ப்ஷன். ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் அப்படின்றது தான், அதாவது ஓவர் ஹெட் இவ்வளோ வந்து இன்கர் ஆகலாம் அப்படின்றது சார்ஜ் ஆயிருக்கு ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இருக்கும். ஆனால் அதை விட அதிகமாக வந்து ஆக்சுவலாக ஓவர் ஹெட் இன்கர் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட். அடுத்தது, ஆன் வாட் பேசிஸ் டு யூ அலோகேட் த ரெண்ட் அண்ட் கேன்டீன் எக்ஸ்பென்சஸ்? இது வந்து அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்ற சாப்டரில் வருது. அதாவது நிறைய அப்போர்ஷன்மெண்ட், அது என்ன பேஸில், அதாவது எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த பேஸில் அப்போர்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெண்டு கேட்டிருக்காங்க, ஏன்னா 2 மார்க் கொஸ்டின் இல்லையா. ரெண்ட் அப்படின்றது ஃப்ளோர் ஏரியா. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கலாம், ஸ்கொயர் மீட்டரில் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா ரெண்ட்டை வந்து எதில் நம்ம அப்போர்ஷன் பண்ணுவோன்னா ஃப்ளோர் ஏரியாலேயோ இல்லை ஃப்ளோர் அந்த ஸ்கொயர் மீட்டர் ஆர் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுவோம். கேன்டீன் எக்ஸ்பென்சஸை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதை வச்சு தான் நம்ம பிரிப்போம். ஓகேவா? ஹோப் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 25 யூனிவர்சிட்டி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரில் உள்ள செக்ஷன் ஏ கொஸ்டின்ஸோட ஆன்சரை போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக்ஷன் பிசி எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ.